யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பல வருடங்கள் கடந்தாலும் அதன் தாக்கத்திலிருந்து விடுபடாத பலரை இன்றும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. சுப்பிரமணியம் ரவீந்திரனின் வாழ்க்கையும் அதற்கு சான்று பகர்கின்றது. கிளிநொச்சி வட்டக்கச்சி சந்தையடி பகுதியில் வசித்து வருகின்றார் சுப்பிரமணியம் ரவீந்திரன். யுத்தம் மௌனித்ததும் 2009ஆம் ஆண்டு அருணாசல முகாமில் இருந்து ராணுவத்தினரிடம் சரணடைந்த ரவீந்திரன் நெழிக்குளம் பூசாகிய முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் 2012ஆம் ஆண்டு வெலிக்கந்தை முகாமில் இருந்து குடும்பத்துடன் இணைந்தார் இந்த முன்னாள் போராளி. 3 பிள்ளைகளின் தந்தையான இவர் கூலி வேலைக்கு சென்றே வாழ்வினை கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் நாளாந்தம் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்குகின்றார். புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்த போது அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என கூறப்பட்ட போதிலும் எவ்வித உதவிகளும் தமக்கு கிடைக்கவில்லை என ரவீந்திரன் கூறுகின்றார். 2012ஆம் ஆண்டு வெளிக்கந்தையிலிருந்து விடுதலை செய்தார்கள். இங்க மேசன் வேலை எழுக கிடைக்க வேண்டியில இருந்துட்டு எப்பயாவது வேலை கிடைக்கும். அதை வச்சுதான் என் வீட்டு ஜீயத்தை போய் கொண்டிருக்கேன். எனக்கு 3 பிள்ளைகள் படிப்பு செலவுக்கும் சரியான கஷ்டம்தான். முன்னாள் போராளிகளுக்கு உதவி செய்கிறேன். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. எங்களுக்கு இப்போ சக்தி டிவி செய்திகள் சேகரிக்கணும். முன்னாள் போராளிகளுக்கு உதவி செய்யறதுக்காண்டி சக்தி டிவி செய்தியை பார்த்து கொண்டு எங்களுக்கு நேரடியாக உதவி செய்யக்கூடிய மாதிரி செய்யணும்னு கேட்டு சக்தி டிவி செய்தி இதுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். யுத்தம் முடிவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை இன்றும் போராட்டமாக காணப்படுகின்றவை கவலைக்குரியதே.